ஹலோ. ஆ, டாக்டரா பேசுகிறது? எனது பேஷண்ட்லாம் குறைஞ்சி போயிட்டாங்களா? சரி, அப்புறம் அடிக்கிறேன். என்ன இது, லாயருக்கும் வேலை இல்லாமல் போச்சா? சரி, ஓகே, அப்புறம் அடிக்கிறேன். நீ ஏன் வரலையா? காசு இல்லை ஏன்? நீ முடி வெட்டுறதப்பா உனக்கு என்னப்பா வந்துச்சு? சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, சாஃப்ட்வேர் டெவலப்பரு, லாயரு, இவங்கெல்லாம் வந்து லாயரு, டாக்டர்ஸு, ப்ரொஃபஷனல்லாம் வந்து ஏஐயை பற்றி பயப்படுறாங்க. உனக்கு என்னப்பா வந்துச்சு? நீ முடி வெட்டுறவன் தானே? ஆப் வச்சுட்டாங்களா? தலைக்கு மேலே போயிடுச்சா? ஆ, இது லோரி ஓட்டுறதுக்கும் உனக்கு வேலை இல்லையா? முன்பு நான் அந்த ஏஐ வரதுக்கு என்ன நினச்சிருக்கேன், அந்த ஏஐ அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சும்மா டேட்டா நம்ம கொடுக்குற இன்புட்டை வச்சு அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் பேங்க்கில் லோன் எடுக்கணும்னா இவர் லோன் எலிஜிபிள் இல்லையா, கொடுக்கலாமா இல்லையான்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய ஏஐ தான். அப்படி தான் நான் ஆரம்பத்தில் நினச்சேன். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது ஆட்டி விற்கிதுன்னு சொல்லலாம் மனிதர்களை. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்துல வேலை பறிப்போகும் அபாயம் உண்டு. அதனால் ஏஐ கற்றுக்குங்க அப்படிங்கிறேன். ஏஐ கற்றுக்கிட்டால் வேலை பறிப்போகாதா? இப்போ பார்த்தீங்கன்னா முடி வெட்டுறதுக்கு, ரோபோட் சமைக்கிறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு, என் லோரி கூட ஓட்டுறதுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் வந்துச்சு. அனிமேல் ஃபோக்டிஃபில் ஜாமான் ஏற்றிட்டு போய் லோரியில் ஏற்றணும். ஒரு ஆள் கதவு மூணு இல்லை அது கூட முடிக்கிற வாய்ப்பு உண்டு. கதவு மூணு அதுவே போய் ஜாமானை சப்ளை பண்ணிடும். சாப்பாடை சமைச்சு கொடுத்து அது வீட்டில் போய் ரோபோட் பறந்து போய் அல்லது மோட்டர் பைக்கில் கொடுத்துரும், காரில் போய் கொடுத்துரும். டிரைவர் ஒரு கம்பெனியில் வந்து 100 இஹெலிங் காரு, இந்த ரோபோட்டிக் சொந்தமாக ஒரு காரை இறக்கிட்டாங்கன்னா 100 டிரைவருக்கு வேலை தான் போயிடும். அப்புறம் டாக்டர்ஸ் கூட டயக்னோஸ் பண்ணுறது, இன்றைக்கி இந்த சிம்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏஐ உங்களுக்கு படித்து பார்த்துட்டு இப்போ மற்ற டாக்டர்ஸ் என்னென்ன டயக்னோஸ் பண்ணியிருக்கு, இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, என்ன மருந்து எல்லாத்தையும் சொல்கிறது வாய்ப்பு உண்டு. லாயர்ஸும் அதே மாதிரி தான். கன்சல்டேஷன் ஃபீஸ் கம்மியான ஒரு ஃபீஸ் கட்டினா அதுவே கன்சல்டேஷன் படிச்சிங்க அதுவே சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மட்டும் இல்லை, பல பேர் இதில் பாதிக்கப்படலாம். இப்போ யார் போய் டீ கடையில் டீ குடிப்பாங்க, யார் ரெஸ்டாரண்ட் போவாங்க, யார் துணி கடைக்கு போவாங்க? ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது கமெண்ட் ப்ராம்ப்ட். அதாவது MS DOSல கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இங்கே சாஃப்ட்வேர் விண்டோஸை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரில் MS DOS அது ப்ராம்ப்ட் டைப் பண்ணுவீங்க. அதே மாதிரி இப்போ இதில் ஏஐயில் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் டைப் பண்ணால் கொடுக்குது. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ வீடியோ அண்ட் ஆடியோ ரொம்ப ஆபத்துங்க. உங்கள் ஃப்ரெண்டு மாதிரியே ஃபோன் பண்ணி காசை போட்டு வரான் மச்சான் அப்படின்னு பார்த்தா ஆப்பு வச்சா அது ஏஐ, உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது. ஃப்ரெண்டு மாதிரியே குரல் கேட்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஐ வீடியோ டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியே செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா இப்போ மோடி வேறு தமிழில் பாட்டு பாடுற மாதிரியும் லத்துசிரானு இப்ராஹிம் சொல்கிறார், இன்வெஸ்ட் பண்ணுங்கோ, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கோ அப்படிங்கிறாரு. ஐயோ, அவர் இல்லையா, அவர் எந்த காலத்தில் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஏஐனால் நல்லதுன்னு கெட்டது இருக்குது. ஆனால் ஒரு